ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஓ அப்படின்னா என்ன, அதனுடைய நன்மை தீமைகள் என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இனிஷியலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரச்ச இந்த ஐபிஓங்கிற வேர்டை அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுவீங்க, சரிங்களா? அதை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்ட்டையுமே இருக்கும், சரிங்களா? இதை பற்றி ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி ஐபிஓ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு கம்பெனி இனிஷியலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வருது, சரிங்களா? அவங்க இப்போ தான் அவங்க கம்பெனியை டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அது எந்த கம்பெனி வருதோ, இனிஷியலாக இப்போ நீங்கள் ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா, அந்த ஏபிசி கம்பெனி பிஎஸ்சிலையோ என்எஸ்சிலையோ போய் ஜாயின் பண்ணுறாங்க. அது வழியாக ஷேரை ஃபஸ்ட் டைம் வெளியிடுறாங்கல்ல, அதுதான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் வேர் ப்ரைவேட் கம்பெனி செல் தயர் ஷேர்ஸ் டு த public to raise equity capital from the public investor. In the process of IBO transforms the privately held company into a public company. The process also creates an opportunity for smart investor to earn the handsome return on their investments. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன், சரிங்களா? ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, பணத்தை கெயின் பண்ணுறாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான், சரிங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தாலே ஈக்குட்டி அப்படின்னு கேள்விப்பட்டாலே நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி விற்கிறீங்கள, அதுதான் ஈக்குட்டி, சரிங்களா? ஸ்டாக் ஷேர். அதனால் அந்த வார்த்தை வந்தோன்னே நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும், சரிங்களா? ஈக்குட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட் அப்படிங்கிற அர்த்தம், சரிங்களா? இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் முதல்ல என்ன அப்படின்னா, கம்பெனியோட சைட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா பிராண்ட் ரெப்புடேஷன். இன்றைக்கி எல்லாருமே போராடிட்டு இருக்க ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, பிராண்டாக க்ரியேட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான். இன்றைக்கி நிறையா பேருக்கு ஆக்ட் பண்ணணும், சரிங்களா? நம்ம பிரபலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தோன்றும். ஆனால் அதுக்கு வழிமுறைகள் நமக்கு கிடைக்காது. நம்ம தேடினா மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் கம்பெனிஸ்க்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பிஸ்னஸை பண்ணி 25 கோடி சொத்து மதிப்பு என்றைக்கு வருதோ தொடர்ந்து 3 வருஷம் ப்ராஃபிட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆவாங்க, சரிங்களா? அப்படி லிஸ்ட் ஆகும்போது தான் என்ன வரும்னா, ஒரு பிராண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன தோணும், இது ரொம்ப பிராண்டடான கம்பெனி போல் அப்படின்னு தோணும்ல. அதனால தான் இங்கே என்ன ஆகும், அந்த கம்பெனியோட ரெக்கக்னேஷன் என்ன ஆகும், ஹையாக பீக்கில் போகும். அதே போல் ஆக்சஸ் டு கேபிட்டல், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்து அந்த கம்பெனி என்ன பண்ணும், பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணனால யாருக்கெல்லாம் நன்மை இருக்குதுன்னு யோசிச்சிங்களேன். ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு அதிகமாகும். அப்படி அந்த வேலைவாய்ப்பு அதிகம் ஆகுது அப்படின்னா மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது கூடும். அப்போ இந்த கம்பெனி நல்லா டெவலப் ஆகும்போது என்ன பண்ணும், கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணும். இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும், கம்பெனி கெயின் பண்ணுறதுனால இன்வெஸ்டருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போது ஒரு கேபிட்டல் அந்த கம்பெனி பயன்படுத்துறதுனால சுற்றி நம்மளுடைய நாட்டுக்கு எவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்குது. எப்படி ஒரு ஆர்மியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஆத்மாத்மமான பணியும், அதே போல் நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பணியும் அதே போல் தான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாட்டுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது அப்படிங்கிறதும் இதை நீங்கள் யோசித்து பார்க்கக்கூடிய விஷயந்தான். அதே போல் கம்பெனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா க்ரியேட் ஆகும், சரிங்களா? டைவர்சிஃபையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது கம்பெனி பிளான் பண்ணும். நிறையா அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணும், கம்பெனியே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும், பிஸ்னஸில் பண்ணும், சரிங்களா? வேறு கம்பெனியை அக்யூர் பண்ணும், இன்வெஸ்டருக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆனால் மக்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, அந்த கம்பெனிக்குமே பெனிஃபிட் இருக்குது. தேர்ட் பார்ட்டி பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு சூழல் நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா வளரும்போது
எல்லாரும் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் டாடா ஸ்டீல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது சரிங்களா. அந்த கம்பெனி பில் பண்ணுச்சு அப்படின்னா நீங்களும் என்ன பண்ணலாம், தொடர்ந்து ஐபிஓவில் நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் சரிங்களா. அதனால் தேர்ட் பார்ட்டியோட என்னங்க ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தணும். அதே போல் ஐபிஓட டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது சரிங்களா. நான் இன்னும் லாஸ்ட்லி அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது மோர் காஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க குவார்ட்டர்லி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இது எல்லாமே என்ன பண்ணணும், இன்வெஸ்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் சரிங்களா. எங்கெங்கே என்னென்ன காஸ்ட்டை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் தெளிவாக கொடுக்கணும். ரிசர்வ் அட்டானமி அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது கம்பெனிக்கு பெரிய லெவலில் ஒரு பாதிப்பு தான். ஏன் அப்படின்னா என்ன வேலைகள் செய்தாலுமே இன்வெஸ்டரோட இன்டரப்ட் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. கம்பெனி தனித்துவமாக செயல்பட முடியாது. எந்த ஒரு டிசிஷனாலும் ஓட்டிங் ப்ராசஸில் போக வேண்டியிருக்கும். ஸோ இன்வெஸ்டரோட ஐடியாஸ் கேட்க வேண்டியிருக்கும். அந்த சுதந்திரம்ங்கிறது ஐபிஓவில் வரக்கூடிய கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் கூடும். எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இது எல்லாத்துக்குமே இருக்கா சரிங்களா. கம்பெனி சைடு இருக்கும், நமக்குமே இருக்கும். நான் லாஸ்ட்டாக சொல்லணும்னு நினைத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இனிஷியலாக ஒரு கம்பெனி லிஸ்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்க ஒரு 3 months 4 months என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அந்த பணத்தை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க பணத்தை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் வேல்யூ என்ன ஆகும், ட்ராப் ஆகும். அதனால தான் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது குட்வில் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கணும் சரிங்களா. அதனால தான் பிராண்டட் கம்பெனிஸ் அப்படிங்கிறதுல உங்களுடைய பார்வையை அதிகமாக வைக்கணும் மற்ற ஸ்டாக்கை காட்டிலும் சரிங்களா. அதுக்கு ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது செகண்டரி ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் ஐபிஓவில் சிலவங்க இருக்கிறீங்க அப்படின்னா சிலவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐபிஓவில் இனிஷியலாக வாங்கிட்டு 1 monthலையோ 2 monthலையோ எக்ஸிட் ஆவாங்க சரிங்களா. ஸோ ஒவ்வொருவோட புரிதலும் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெளியிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பார்க்குறோம், அதை பற்றி கற்றுக்கிறதுக்கு நம்மளுடைய எஃபர்ட்டை கொடுக்கறது இல்லை. ஸோ ஜென்ரலாக ஒரு பார்வையோடு பாருங்கள். அதாவது தியரிட்டிக்கலாக நம்ம நிறையா படிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு இன்வெஸ்டராக வந்தால் கூட நீங்கள் ரிஸ்க் டேக்கரா, ரிஸ்க் லவ்வரா, ரிஸ்க் அவேரரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டிய சூழல் இங்கே இருக்குது சரிங்களா. அப்போ ஒரு சின்ன விஷயந்தான் சரிங்களா. ஆனால் அதுக்குள்ளே வந்தாலுமே இங்கே சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் தாண்டி இது ஒரு பிஸ்னஸ். நீங்கள் இந்த பிஸ்னஸ் விதத்தில் இதை அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் ரேஷியோவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரேஷியோ பயன்பாடு வேணும் சரிங்களா. எஜுகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். பட் யூ டிசைடட் டு கோ ஃபார் ரைட் பாத். அதை தான் நீங்கள் டிசைட் பண்ணி போனீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் யூ வில் பிகம் எ குட் இன்வெஸ்டர். ஓகே கைஸ், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.